ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு 1 kg சிக்கன் பிரியாணி எப்படி நம்ம குக்கரில் ஈஸியாக செய்யணும் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்து செய்யறதுனால ரொம்ப காரம் இல்லாமல் குழந்தைகளாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். இது தயிர் பச்சையோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். கடலெண்ணெய், அதே போல் நெய் 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரெஞ்சில் ஒரு 2 போட்டுக்கலாம். அடுத்தா 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் 3 வெங்காயம் பொடி நீள நீளமாக கட் பண்ணிக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வாங்கி நல்லா வதங்கட்டும். அடுத்தா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு, சோம்பு, கசகசா, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசி மொக்கு, நட்சத்திர மொக்கு எல்லாமே எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெயில் போடலாம். எண்ணெயில் போட்டு நம்ம பண்ணுறப்ப வாய்க்கு வரும். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆயிடும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், நல்லா வாசமாகவும் வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு அரைச்சிடும், அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். 1 kg ரைஸ்க்கு 1 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தா 3 தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிவிட்டு நல்லா கறி உருண்டு வரந்தனே நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்தா 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தா பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த சிக்கனை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தா 1 kg ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு ஜீரா ரைஸோ அல்லது பாஸ்மதி ரைஸோ எது வேணுமே ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா ரைஸ்னால் அரை மணி நேரம் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அடுத்தா நம்ம ரைஸ்க்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 டம்ளர் ரைஸுக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 3 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுக்கலாம்.
சாதம் நல்லா கொதித்து கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுத்தா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடிடலாம். கெட்டி ஆனதுக்கப்புறம் மூடினீங்கன்னா சிக்கன்லாம் நல்லா எல்லா பக்கம் பரவி இருக்கும். நீங்கள் தண்ணியாக இருக்கிறப்பே மூடிட்டிங்கன்னா சிக்கன்லாம் மேலே வந்துடும், ரைஸ்லாம் கீழே போயிடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் புதினா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெயிட் அடங்கிடுச்சு. பிரியாணி திறந்து பார்க்கலாம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது தயிர் ரைத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய எஸ்கே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.